ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு வால் ஹேங்கிங் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான வால் ஹேங்கிங் தான், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர், நான் ஒரு கார்ட்போர்டுக்கு மேலே பிளாக் கலர் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன். அதை நான் வந்து அலைன் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் 3யும் அப்லேருந்து டவுனில் 3 ஸ்டிக்ஸும் வச்சு, இதை வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு கூட பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு கார்ட்போர்டில் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் கம் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஃப்ளவர் தான் செய்ய போகிறோம். இந்த ஃப்ளவர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே செய்ய தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிடுறேன். நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி, நான் வீடியோவில் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் எந்த ட்ராயிங்கும் பண்ணல. நான் சிசர் வச்சு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாலே வந்துடும். அது ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஃப்ளாட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா அது சர்க்கிளாக மாறிடும். ஸோ கொஞ்சம் கர்வியாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை திறந்து பார்த்தா ஃப்ளவர் இருக்கும். சைடில் ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இல்லை, ஸ்டிக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சிடலாம். ஒரு ரெட்டு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ரெட்டு கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லோ இல்லைனா ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணுறதுனா ஃபோல்ட் பண்ணலாம், இல்லைனா வேணாம். எடுத்துகிட்டு அதை வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால அது கொஞ்சம் இன்னும் விரிவாக தெரியும். அதாவது கொஞ்சம் அழகாக தெரியும் இன்னும். அதனால நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸ்டிக்கு எல்லாேருக்கும் செய்ய தெரியுங்கிறதுனால நான் செய்யலை இந்த வீடியோவில். வேறு எதுனாச்சும் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் அதில் கம் இப்படி போட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து டக்குன்னு பெயிண்ட் ப்ரஷ் கண்ணில் மாட்டாததுனால நான் கையிலே அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மாதிரி வச்சு டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஸோ டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுவேன். அந்த மாதிரி கட் பண்ணினா தான் கீழ் வழியாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரில. ஆனால் நான் ஓரளவு கரெக்டாக தான் தெரிகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஹோல் வந்து பார்க்குறதுக்கு, அந்த ஹோல் வந்து ஒரு ப்ளஸ் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஒரே பால்டாக இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி அந்த இடத்துல கடைசியில் அந்த நம்ம ஒட்டியிருப்போம்ல, அதில் கம் தேய்ச்சிட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. அப்புறம் அதை ஓரமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 பீசஸ் செஞ்சு வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. ஓகேவா? அதெல்லாம் எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து இதை போட்டு வைக்கணும்ல, அதுக்காக ஒரு வாஷ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபெஃபி பாண்ட் நான் வாங்கியிருந்த கம்மோட டப்பா, கார்ட்போர்ட் வீட்டில் வேஸ்ட்டாக தானே இருக்கும் இதெல்லாம், அதில் வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து கலர் ஷீட் ஓட்டுறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஒட்டிக்கோங்க. ப்ளூ, க்ரீன், எல்லோ. அது ஆனால் வந்து பிளாக்கு கொஞ்சம் மேட்சிங்காக ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கோல்டு கலர்லாம் ஓட்டலாம் சூப்பராக இருக்கும், கிளிட்டர் ஷீட்டு. ஆனால் நான் வந்து ப்ளூ கலர் ஓட்டலான்னு தோணுச்சு, அதனால் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து கம் போட்டு எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒட்டிட்டு கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட்டேன். அப்போ ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறது இன்னும் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு மேலே கொஞ்சோண்டு நீட்டிட்டு இருந்துச்சு, அதையும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். எல்லா டைரெக்ஷன்லேயும் நல்லா கம் தேய்ச்சி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்து கிளியராக தான் பண்ணி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எல்லா டைரெக்ஷன்லேயும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த இதை வந்து நம்ம அந்த கிரிட்டில் ஒட்ட போகிறோம். ஓகேவா? அது எல்லா டைரெக்ஷன்லேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த கிரிட் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் கம்மு தேய்ச்சிக்கோங்க. கம்மு நீங்கள் என்ன கம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபெஃபிகாலே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபெஃபி கம் யூஸ் பண்ணலாம். ஃபெஃபி பாண்ட் யூஸ் பண்ணால் இன்னும் சீக்கிரமாக ஒட்டிடும். இல்லை ஹார்ட் கன் உங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒட்டிக்கும். அப்புறம் அந்த இதை ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த வாஸ்குள்ளே போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் உங்கள் செவுத்தில் மாட்டிக்கலாம், உங்கள் வீட்டு செவுத்தில். இந்த மாதிரி செல்ஃபில் நிறையவே இருக்குது.